peacemakers of Christo. உன் அழிவை காண யாரெல்லாம் ஆவலாக இருக்கிறார்கள், உன்னை அழிக்க யாரெல்லாம் திட்டம் வகித்து கொண்டிருக்கிறார்கள். லூகாஸ் விசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்துல, அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பராயினர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மையே ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா தெய்வமே, அந்நாளில நீர் ஒரு உன்னத மனிதர் சுவாமி. நீ தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை உடைய மனித மாம்ச உடலை உருவெடுத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா ராஜாதி ராஜாவே, உன்னை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. இந்த மாம்சம் அதிகமாக வலியை கொடுக்கும் ஆண்டவரே. இந்த மாம்சம் அழுகி போகிற மாம்சம் ஆண்டவரே. என்னுடைய உடல் என்னாலும் எனக்கு தொந்தரவு கொடுக்கிற உடல் ஆண்டவரே. இந்த உடல் என்னை பாவ குழிக்குள்ளாய் தள்ளுகிற உடல் ஆண்டவரே. இந்த உடல் எனக்கு காமத்தையும் மோகத்தையும் ஆசைகளையும் பேராசைகளையும் கொடுக்கிற உடல் ஆண்டவரே. இந்த மாம்சம் பொல்லாதான மாம்சம் ஆண்டவரே. ஏசப்பா என் தெய்வமே, என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள இந்த பாவப்பட்ட உடலை தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இப்பொழுது என்னுடைய உடலையும் நான் பரிசுத்தமாக்க ஆசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உடலின் நிமித்தம், என் உள்ளத்தின் நிமித்தம் நான் செய்த எல்லா பாவங்களையும் உம் முன்னிலையிலே அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களை மன்னியும் சுவாமி. ஏசப்பா, ஆனால் உன்னுடைய உடலோ வல்லமையுள்ள உடல் ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உடல் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இறங்கி வந்த உடல் ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய உடல் அற்புதமான உடல் ஆண்டவரே. இயேசுவே, அது அதிசய உடல் ஆண்டவரே. அது மரியாளின் வயிற்றிலே இருந்த உடல் ஆண்டவரே. அப்பா தேவா, தேவாதி தேவனே, அந்த உடல் கபிரியேல் தூதரினால் அறிக்கையிடப்பட்ட உடல் சுவாமி. இயேசுவே, ஆனால் என் மாம்சமோ அழிந்து போகிற மாம்சம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்நாள் வரை ஏரோதும் பிலாத்துவும் ஆண்டவரே எதிரியாக பகைவர்களாக இருந்தார்கள். ஆனால் உன்னை அழிப்பதற்கு அவர்கள் நண்பர்களாக மாறினார்கள் ஆண்டவரே. அதே போல சுவாமி, என்னை அழிப்பதற்கு ஆண்டவரே இந்நாள் வரை பகைவர்களாக இருந்த என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் ஆண்டவரே, உற்றா உறவினர் என் எதிரியோடு கை கோர்த்து விட்டார்கள் சுவாமி. அப்பா, இந்நாள் வரை அவர்கள் எல்லாரும் பேசிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு என்ன அழிக்கணும்ட்டு, என்ன ஒருவேளை பார்க்கணும்ட்டு ஆண்டவரே, என்ன ஒரு கை பார்க்கணும்ட்டு ஆண்டவரே அவர்கள் கை கோர்த்து இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், நகைக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வமே, இந்த இரண்டு பாவிகளும் பிலாத்துவும் ஏரோதும் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் புரியாமல் செய்தார்கள் ஆண்டவரே. அந்நாளிலே ஐயோ ஒரு உன்னதத்தை, பரிசுத்தத்தை, ஐயோ தெய்வ மகனை, ஐயோ தெய்வ பிரசன்னத்தை உடையவரை நாம் கொல்ல போகிறோமோ என்று நினைக்காமல் ஆண்டவரே அவர்கள் அதிலே கர்வம் கொண்டார்கள் ஆண்டவரே. இன்று தன்னுடைய பாவ நிலையில் கர்வம் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, யார் யாருடையோ உறவு வைத்துக் கொண்டு, தகாத உறவு வைத்துக் கொண்டு கர்வம் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. கொள்ளை அடித்துட்டு, பொய் சொல்லிட்டு, அடுத்தவன் காசை திருடிக்கிட்டு, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுக்கிட்டு கர்வம் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து அதிலே கர்வம் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அண்ணன் தம்பிகளை ஏமாற்றி, அக்கா தங்கைகளை ஏமாற்றி ஆண்டவரே, மனைவியை கணவனை ஏமாற்றி, பிள்ளைகளை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நான் செஞ்சிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், நான் திருடிட்டேன், நான்
அதட்டிட்டேன், நான் அவங்கள திட்டிட்டேன், அவங்கள அடிச்சிட்டேன்ட்டு கர்வம் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, பாவ மன்னிப்பு இருதயமே இல்லை ஆண்டவரே. அப்பா, மன வருத்தம் என்பதே இல்லை ஆண்டவரே, மன மாற்றம் என்பதே இல்லை சுவாமி. இயேசுவே, என் தெய்வீக கர்த்தாவே, அப்பா, இவர்களை இதெல்லாம் எதிர்த்து என்னால போராட முடியல ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கர்வம் கொள்ளுகிறவனை எதிர்த்து போராட முடியல ஆண்டவரே. இயேசுவே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, அனாதையே போல கிடக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என்னுடைய இந்த அவல நிலையை, இந்த அவமான நிலையை பாருங்கப்பா. ஏசப்பா, எனக்கு என்று யார் ஆண்டவரே யுத்தம் செய்வார்? நான் ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாகி கிடக்கிறேன் ஆண்டவரே. என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல ஆண்டவரே. என் மகளை பார்த்தா என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. என் மனைவியை பார்த்தா என்ன செய்யணும் தெரியலப்பா ஆண்டவரே. என்னை தேற்றவே ஆள் இல்ல, என் பிள்ளைங்களை தேற்றவும் ஆள் இல்ல, என் மனைவியை என் கணவனை தேற்றவும் ஆள் இல்ல ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனம் உடைந்து போய்விட்டோம் சுவாமி. ஏசப்பா, என்னுடைய சொந்தக்காரனும் என்னுடைய எதிரியும் கைகோர்த்து கொண்டு இந்நாள் ஆண்டவரே என் அழிவுக்காக காத்திருக்கிறார்களே. அப்பா, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, என்னை கொல்ல திட்டமிடுகிறார்கள், நான் அவமானத்தில் விழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சுவாமி. என் மீது மனமிறங்க உம்மிடம் இறஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்று எத்தனையோ பிள்ளைகளை பாருங்கப்பா ஆண்டவரே, கடன் சுமைகள் ஆண்டவரே, குழந்தை இல்லை ஆண்டவரே. அப்பா, திருமணம் நடக்கல அப்பா. கணவனை பார்த்தா அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் ஆண்டவரே, மனைவியை பார்த்தால் அவள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள். எந்த குடும்பத்துல எல்லாரும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா, என் குடும்பமே இருளாக கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, வீட்டை விட்டு வெளியவே போக பிடிக்கலப்பா. இயேசுவே, யார்ட்டையாவது பேசுனா ஐயோ ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குது ஆண்டவரே. என் மானத்தை காப்பாத்தி கொள்ளவே நான் நடிக்க வேண்டியதாக இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, என்னை சபித்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கு செய்வினை வைத்திருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, நான் அழிந்து போக வேண்டும் என்று எத்தனையோ மாய மந்திர தந்திரங்களை ஆண்டவரே செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, என் வீட்டை சுத்தியிலும் குங்குமத்தை போடுறாங்க ஐயா ஆண்டவரே. என் வீட்டை சுத்தி எலும்புச்சம்பளத்தை போடுறாங்க ஐயா. என் வீட்டை சுத்தி கல்லுப்ப போடுறாங்க ஐயா. என் வீட்டை சுத்தி ரத்தமா கிடக்குது சுவாமி. இயேசுவே, எனக்கு பயமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா. வாங்கப்பா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு சிலுவையானது ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி திரு ரத்தமானது என் குடும்பத்துல இப்பொழுதே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு மீட்பை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற எதிரியின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே, தகடு தாயத்துகள், செய்வினை மாய மந்திர தந்திரங்கள் ஆண்டவரே, ஏவல்கள், பிசாசுகள், குட்டி சாத்தான்கள், அது எப்படிப்பட்ட மந்திரங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அவது எவனெவனெல்லாம் சீண்டி வைத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்துக் கொண்டு அந்த ஜபங்களையும் அந்த மந்திரங்களையும் ஓதிக்கொண்டு இருக்கிறானோ, இப்பொழுதே உம்முடைய கல்வாரி திரு ரத்தமானது அவனுடைய வாயை அடைக்கட்டும் ஆண்டவரே. அவனுடைய வாயை அடைக்கட்டும் ஐயா ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு எதிராக சூழ்ச்சியோடு செய்து வைத்த எல்லா தகடுகளும் எல்லா பொருட்களும் இப்பொழுதே உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தின் நிமித்தம் செயலிழந்து போக கடவது ஆண்டவரே. இவர்களுக்கு வெற்றியை கொடுங்க, வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ஐயா. இயேசுவே, கல்வாரி நாயகனே, பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. எதிரிகள் எல்லாம் விரட்டி அடியுங்க, சாத்தான்களை விரட்டி அடியுங்க. உம்முடைய திருநாமத்து நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய வெற்றியின் கொடி இந்த குடும்பத்துல பறக்கட்டும் ஐயா. இப்பிள்ளைகளை மீட்டு வாழ வைப்பீர், வழி நடத்துவீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த
அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிட்டு, நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும், எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற, எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.